ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.10 2ஆம் கணக்கு வரைபட முறையில் தீர்க்க. முதல் கணக்கு x + y = 7 x - y = 3. ரெண்டுக்கும் லைன் வரைபடம் மூலம் போட்டு அது ரெண்டு வெற்ற புள்ளி தான் அதற்குரிய தீர்வு. ஓகே, இதிலிருந்து y = 7 - x, இதில் x - 3 = y ன்னு. இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து ஒய் வேல்யூ கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 7 ஆயிரும், எக்ஸுக்கு 1 7 - 1 6 ஆயிரும், எக்ஸுக்கு -1 8 ஆயிரும். ஒரு 4 வேல்யூ கொடுப்போம், 2 5 ஆயிரும். அப்போ அட்டவணை போட்டுருவோம். 0னா 7, 1னா 6, -1னா 8, 2னா 5. குறிக்க வேண்டிய புள்ளிகள் இதுதான். ஓகே, அடுத்து இதுக்கு அதே போல் எக்ஸுக்கு 0னா -3. ஓகே, எக்ஸுக்கு 1னா -2, எக்ஸுக்கு -1னா -4, எக்ஸுக்கு 2னா -1. இது கட்டவணை 0 -3 1 -2 -1 -4 2 -1. ஸோ இங்கே குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0 7 1 6 -1 8 2 5. இது ஒரு கோடு வரும். இங்கே குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0 -3 1 -2 -1 -4 2 -1. ஓகே, கிராஃப் போடுவோம். முதல்ல இந்த பாயிண்ட் 0 7 1 6 -1 8, அடுத்தது 2 5. அளவு திட்டம், கட்டாயம் அளவு திட்டம் எழுதணும். இதை ஜாயின் பண்ணு. இது ஒரு லைனு, இது என்ன லைனு? x + y = 7. அடுத்த லைன் குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0 -3, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு -3, -2 -1 -4, எக்ஸுக்கு -1 ஒய்க்கு -4, 2 -1. ஸோ இதை ஜாயின் பண்ணு. ஓகே, இந்த லைன் என்னது? x - y = 3. இந்த ரெண்டு லைன் எங்கே வெட்டுதுன்னு பாருங்க. 5 2க்கு நேரம் 2 லைனு வெட்டுது. 2 சந்திக்கிற புள்ளி எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 2. ஓகே, அப்போ இது ரெண்டும் சரியான அந்த ஈக்குவேஷனில் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + y = 7 கொடுத்துருந்தாங்க, 5 + 2 = 7 வருது. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x - y = 3 கொடுத்துருக்காங்க. 5 - 2 போட்டு பாரு, வருதா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். இது வந்து சரிபார்த்தல். இந்த வெற்ற புள்ளி சரியா, இந்த ரெண்டுக்குமான தீர்வா அப்படின்னு பார்க்கணும். ஸோ தீர்வு வந்து 2 புள்ளி 2 கோடு வெற்ற இடம் 5 2. ஓகே, அடுத்து செகண்ட் சம். (3x + 2y = 4) இருக்கு. இதுல இருந்து y முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். y மட்டும் இங்கிட்டு வை.
இங்கே பாருங்கள், இது எல்லாமே 3 டேபிளில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ டிவைடு த்ரோ அவுட் பை 3 சிம்பிளை பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ இதிலேருந்து ஒய்யை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா இதுவும் அதே மாதிரி தான் வருது. பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட வேறையாக தான் இருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்குது, வடிவங்கள் தான் வேறையாக இருக்குது. ஸோ நம்ம ஒரே லைனை தான் அது குறிக்கும். ரெண்டுமே ஒரே லைனை தான் குறிக்க போது, ஒரு லைன் போட்டால் போதும். அப்போ ரெண்டுக்குமான தீர்வு என்னது? அந்த கோட்டின் மீது இருக்க அனைத்து புள்ளிகளும்னு வரும். ஓகே, x is equal to 0 கொடு. ரெண்டுன்னு வரும். 0, 2. அடுத்தது 2 மடங்காவே கொடுப்போம். -2/2 -1 வருது. ஸோ 2ன்னா -1. அடுத்தது -2 கொடுப்போம். -5 வரும். ஸோ -2ன்னா 5. எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 2, 2ன்னா -1, -2ன்னா -2ன்னா என்னது? 5. 2ன்னா -1, -2ன்னா 5. இந்த 3 புள்ளியும் குறிப்போம். இந்த சமன்பாடை சுருக்கி வச்சது தான் அதே போல தான் வருது. ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் திரும்ப வரும். அதனால ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான். 2 சமன்பாடுகளும் ஒரே கோட்டினை குறிக்கிறது. அதனால ஒரு இது மட்டும் கண்டுபிடிச்சு எழுதினா போதும். குறிப்போமா? 0, 2, 2 -1, -2, 5. அந்த சமன்பாடுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ 2 சமன்பாட்டையுமே ஒரே லைன் குறிக்கிறதுனால தீர்வுகள் என்ன இருக்கும்? கொடுத்த அனைத்து புள்ளிகளுமே இது மேலே என்ன இருக்க எண்ணற்ற புள்ளிகளுமே தீர்வாக தான் இருக்கும். ஸோ இந்த சமன்பாடும் அதே தான். 3x + 2y = 4ன்னு வரும். அதே கொண்டு வரும். ஓகே, அப்போ தீர்வுகள் கோட்டின் மீது உள்ள அனைத்து புள்ளிகளுமே ஓகேவா? இந்த கோட்டில் என்ன எத்தனை புள்ளி வேணாலும் நம்ம குறிக்கலாம். அத்தனையுமே இந்த 2 கோடும் சந்திக்கிற புள்ளியாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே கோட்டை குறிக்குது. செகண்ட் சம் செஞ்சுருக்கோம். அடுத்து தேர்ட் சம். எல்சிஎம் எடு. அதாவது 2x + y = 4. இது ஒரு சமன்பாடு. இங்கேயும் அதே போல் 4 எல்சிஎம் எடு. 2x + y = 2 வரும். 2x + y = 8ன்னு ஆகும். இது ரெண்டாவது சமன்பாடு. 2 சமன்பாடையும் இப்போ சால்வ் பண்ணுவோம். எக்ஸுக்கு வேல்யூ 0 கொடுத்தோம்னா 4 ஆகும். எக்ஸுக்கு வேல்யூ 1 கொடுத்தோம்னா 2 ஆகும். -1 கொடு. இந்த மாதிரி கணக்கில் மேக்ஸிமம் 3 வேல்யூ கொடுத்தாலே போதும். அட்டவணை போட்டுருவோம். 0, 4, 1, 2, -1, 6. இந்த கணக்குக்கு
0 8 1 கொடு 6 ஆகும் 2 கொடு 4 ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை அட்டவணைப்படுத்து. குறிக்க வேண்டிய புள்ளிகள் இங்கே குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0 8 1 6 2 4. ஓகே, அளவு திட்டம் கட்டாயம் எழுதணும். முதல் லைனை குறிப்போம். 0 4 1 2 -1 6 ஜாயின் பண்ணிடுவோம். இந்த லைனோட ஈக்குவேஷன் அது மேலே எழுதிடுவோம். x/2 + y/4 = 1. அடுத்து 0 8 1 6 2 4 2 இதே ஜாயின் பண்ணுவோம். 2 எப்படி இருக்கு? இணையா இருக்கு, வெட்டவே இல்லை. ஸோ தீர்வு இல்லை. ஈக்குவேஷன் எழுதிடுவோமா? இதுக்கு x/2 + y/4 = 2. இந்த லைனுடைய ஈக்குவேஷன். எனவே தீர்வு கணம் இல்லை. வெட்டாது இல்லையா? வெட்டும் புள்ளி இல்லை. அதனால 2க்கும் தீர்வு இல்லை அப்படின்னு. அடுத்து 4ஆம் கணக்கு. இதிலிருந்து y = -3. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதுக்கு. y = -3னா x அச்சுக்கு இணையா இருக்கக்கூடாது. இங்கே x = y அப்படின்னு என்ன அர்த்தம்? 1னா 1 2னா 2 அந்த மாதிரி. எக்ஸுக்கு 0னா ஒய்க்கும் 0, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1 அந்த மாதிரி வரும். அப்படிதானே? ஸோ இதுக்கு அட்டவணை போட்டோம்னா 0 0 ஓகே 1 1 2 2 -2 2 -2 அந்த மாதிரி வரும். இது y = -3 வரும். ரெண்டையும் குறிப்போம். 0 0 1 1 2 2. இது என்ன சமன்பாடு? x - y = 0. அடுத்து y = -3. அப்படிதானே? y = -3ங்கிற லைனை குறிக்கும். இப்போ இதை மூணையும் ஜாயின் பண்ணு. இப்போ வெட்டுற புள்ளியை பாருங்க. -3 -3. ஓகே, எக்ஸுக்கு -3 ஒய்க்கு -3. ஸோ தீர்வு கணம் 2 கோடு சந்திக்கிற புள்ளி. இது y = -3. இங்கேல y அச்சில் -3க்கு நேரம் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த லைனு 2 சந்திக்கிறது -3, எக்ஸுக்கு -3 ஒய்க்கும் -3. ஸோ தீர்வு கணம் -3 -3. ஓகே, போட்டு பாருங்க. -3 -3 இங்கேல +3 ஆகி 0 ஆயிரும். இங்கே ஒய்க்கு -3 வந்து அவ்வளோ. அடுத்தது 5ஆம் கணக்கு. y = எப்போவுமே எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸுக்கு 0 கொடுங்க. y = 1 ஆகும். 0 1. அடுத்து எக்ஸுக்கு 1 கொடு. 2 + 1 3 ஆகும். -1 கொடு.
-1 கிடைக்குது. போது 3 பாயிண்ட் எழுதுவோம், அட்டவணை போடுவோம். இங்கே எக்ஸுக்கு 0னா 6, 1னா 3, -1 9. ஸோ அட்டவணை 0னா 6, 1னா 3, -1னா 9. குறிக்க வேண்டிய புள்ளிகள் அளவு திட்டம் குறிப்போமா? 0 1, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, 1 3, -1 -1, எக்ஸுக்கு -1, ஒய்க்கு -1. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்து 0 6, 1 3 ஆல்ரெடி குறிச்சிருக்கோம். -1 9, -1 9. இந்த 3 அப்படியே ஜாயின் பண்ணு. 2 வெட்டுற புள்ளி 1 3. ஓகே, ஃபிஃப்த்து சம் செஞ்சுருக்கோம். அடுத்து 6th செய்யணும். x is equal to -3, y is equal to +3. எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலல், ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக 2 லைன் வரையப்போம். அவ்வளோதான். இதில் பாயிண்ட்ஸே நம்ம தேவையில்லை. x is equal to -3, எக்ஸுக்கு -3 இந்தா இருக்குது, அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன். x is equal to -3ங்கிற ஸ்ட்ரைட் லைனாக குறிக்கும். y is equal to +3, ஒய்க்கு 3 எங்கே இருக்குது? இந்தா இருக்குது, ஸ்ட்ரைட் லைன். y is equal to 3னா அது x அச்சுக்கு இணையாக இருக்கும். x is equal to கான்ஸ்டன்டம்னா அது y அச்சுக்கு இணையாக இருக்கும். இப்போ ரெண்டும் எங்கே வெட்டுதுன்னு பாருங்க. இந்த 2 கோடு எங்கே வெட்டுது? எந்த இடத்துல வெட்டுது? எக்ஸுக்கு -3, ஒய்க்கு +3ல வெட்டுது. இதுதான் தீர்வு. ரெண்டுமே வெட்டுறது. இங்கே எழுதுவோம். ஒய் அச்சுக்கு இணை, y is equal to 3னா x அச்சுக்கு இணை. ஸோ தீர்வு வந்து -1 +1, 2 கோடு வெற்ற இடம் தான் தீர்வு. ஓகே.